ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க. இன்றைக்கி இருமுடி கட்டி சபரிமலைக்கு கிளம்புறாங்க எல்லாரும். அதோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருமுடி கட்டுறது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கான விரத முறைகள் பற்றியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலில் தான் அவங்க இருமுடி கட்டுறாங்க. இந்த கோயில் நாமக்கல் கோட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய செல்லாண்டி அம்மன் கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் ஆஞ்சநேய கோயில் வந்தீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஆஞ்சநேய கோயில் வரும்போது நேரில் வந்து இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். ஐயப்பன் படம் வச்சுருக்கிற இடத்துல தான் இருமுடி கட்ட போகிறாங்க. இதுதான் இருமுடி பை. எல்லாரோடைய இதையும் இங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லா சாமிங்களும் ஒவ்வொருத்தராக போய் கன்னி சாமிங்களை அழைக்கிறதுக்காக போயிருக்காங்க. கன்னி சாமிகளை முறைப்படி அவங்க வீட்டுக்கு போய் பூஜை பண்ணி தான் இங்கே அழைச்சிட்டு வருவாங்க. எல்லா சாமிகளும் இங்கே வந்ததுக்கப்புறம் இருமுடி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குட்டி பையன் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த தடவை கன்னிசாமி. எப்போவுமே இருமுடி கட்டுறப்ப கன்னிசாமிங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல இருமுடி கட்டுவாங்க. சபரிமலைக்கு செல்ல விரும்புகிறவங்க கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது 19ஆம் தேதிக்குள்ளோ ஒரு நல்ல நாளாக பார்த்து மாலை அணியலாம். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிகிறவங்க நல்ல நாள் பார்க்க வேண்டாம். அதற்கு பின் மாலை அணிகிறவங்க நல்ல நாள் பார்த்து தான் மாலை அணியணும். குறைந்தது 41 நாட்களாவது விரதம் எடுக்கணும். நம்ம அணிகிற மாலையில் துளசி மணி 108 கொண்டதாகவும் ருத்ராட்ச மணி 54 உள்ளதாகவும் வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். தாய் தந்தையருடைய ஆசையோட குருசாமி கையால் கோயிலுக்கு சென்று மாலை அணியலாம். ஒருவேளை உங்களுக்கு குருசாமி கிடைக்கலனா கோயிலுக்கு சென்று அர்ச்சகர்கிட்ட தட்சணை கொடுத்து அர்ச்சனை செஞ்சு ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்து கொள்ளலாம். இது எதுவுமே முடியலனாலும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் மாலை அணிந்து கொள்ளலாம். இப்படி மாலை அணிந்த பிறகு கோபம், விரோதம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் ஸ்நேகம் பாராட்டி அன்பாக பழகணும். இறைவனின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் சொரூபமாக பார்க்க வேண்டும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களுக்கு சென்றோ அல்லது வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து பூஜைகள் செய்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும். கருப்பு, நீலம், காவி, பச்சை வேட்டி சட்டைகள் அணிய வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மாலையை எக்காரணம் கொண்டும் கலட்டக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக மாலையை கலற்றினால் அந்த ஆண்டு கண்டிப்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடாது. வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழிந்த பின்னர் தான் அவர்கள் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். கன்னிசாமிகள் தங்களுடைய வசதிக்கேற்ப வீட்டில் பூஜை செய்து ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம். மாலை அணிஞ்சிருக்கவங்க காலணிகள் பயன்படுத்தக்கூடாது. எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைபுரத்து அம்பிகையாகவும் நினைத்து பழக வேண்டும். மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப சாமி சரணோன்னு தொடங்கி விடைபெறும் பொழுதும் சாமி சரணோன்னு முடிக்கணும். இருமுடி கட்டு வீட்டிலோ கோவில்களிலோ அல்லது குருசாமி இடத்திலோ வைத்து நடத்த வேண்டும். சபரிமலைக்கு இருமுடி கட்டி கிளம்புறப்போ யாருக்கிட்டையுமே போய் வருகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடாது. நம்ம மாலை போடுறப்பையும் சரி, இருமுடி கட்டுறப்பையும் சரி சாப்பிடாம இருக்கணும். எல்லா சாமிக்கும் இருமுடி கட்டி முடிச்சாச்சு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க. இப்போ அடுத்து கிளம்ப போகிறாங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வரணும்னு நம்ம ஐயப்பன்கிட்ட வேண்டிக்கலாம். சாமிங்க வீட்டில் இருந்து கிளம்புறப்போ விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க. அந்த விளக்கை அவங்க திரும்ப வர வரைக்கும் நம்ம மலையேறாமல் பார்த்துக்கணும். அவங்க மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம தினமும் செய்ய வேண்டிய பூஜைகளை வீட்டில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு சிலர் அந்த விளக்கை
மலையேற்றி தான் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா காலை மாலை இருவேளையும் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு மலையேற்றிக்கலாம். பம்பை நதியில் நீராடும்போது நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும். யாத்திரை முடிந்த பிறகு ஐயப்பனின் அருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியவாறு வாயில் படியில் விடலை தேங்காயை அடித்து உடைத்து வீட்டினுள் நுழைய வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். நல்லா திருப்தியாக சாமி பார்த்துட்டாங்கங்க. ஆனால் பயங்கர கூட்டம் இருந்துச்சாம். சில டைம் பயங்கர கூட்டமாக இருக்கும், ஒரு சில டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்படியோ சாமி பார்த்துட்டாங்க, அது போதுங்க. நமக்கு சாமியோட ஆசீர்வாதம் இருந்தால் அதுவே நமக்கு பல சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருமுடிப்பையில் எடுத்துகிட்டு போன தேங்காய் நெய். இதை இப்போ தேங்காய்லாம் உடச்சி நெய்யெல்லாம் தனியாக எடுத்து அங்கே கோயிலில் கொடுப்பாங்க. அவங்க ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி இவங்கக்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் பிரசாதமாக. யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலையை கழற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு தீபாராதனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படி தாங்க ஐயப்பனுக்கு முழுமையாக விரதம் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.